ஒரு நாடு தேசிய அவசர நிலையை எப்ப பிரகடனப்படுத்துவாங்கன்னா தாங்க முடியாத உச்சகட்டமான ஆபத்துகள் வரும்போதுதான் பிரகடனப்படுத்துவார்கள். இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய ஜெருசலம் பகுதிகளில் பயங்கரமான காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதுல நிறைய குடியேற்றங்களை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த இடங்களை தங்களுடைய இடங்கள் என்று அறிவித்துக் கொண்டார்கள். இது அத்தனையுமே பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான இடங்கள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த நிலையில தான் திடீரென்று அங்கு ஒரு காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல காட்டு தீயினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை நம்ம பார்த்துருவோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா காட்டு தீ மிக உச்சமாக பரவக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அடிச்சவனுக்கே உதவி செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனை தூக்கி விடுங்கன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அநியாயம் தான் பண்றான், அநியாயம் பண்றான்னு சொல்லி விட்டுறாம அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்திலையும் நீ எனக்கு அநியாயம் பண்ணினாலும் உனக்கு நான் துணையா வந்து நிற்கிறேன் பாரு என்று சொல்லி உதவி செய்யுங்கள் என்றார்கள். இந்த நபிமொழி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடைமுறைப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு 572வது நாளாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்கிற செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 27 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 31 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை நகரங்களிலையும் இஸ்ரேல் தாக்குதல்களையும் நடத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை கைது செய்கிற வேலையையும் தொடர்ந்தும் செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய ஜெருசலம் பகுதிகளில் பயங்கரமான காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதுல நிறைய குடியேற்றங்களை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த இடங்களை தங்களுடைய இடங்கள் என்று அறிவித்துக் கொண்டார்கள். இது அத்தனையுமே பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான இடங்கள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த நிலையில தான் திடீரென்று அங்கு ஒரு காட்டு